இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி தாங்க. சூடான சாதத்தில் கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அவசரத்துக்கு குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு போகலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணியாக இருக்குது. சட்டியில் போட்டுக்கிறாங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்ட நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா அப்படியே வறுபடட்டுங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்துக்கலாம். கருவேப்பிலை காய வச்சு தனியாக நிழல்லே காய வச்சு கூட எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்படியே வறுபடட்டும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம். இல்லைன்னா பொடி கெட்டு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு நல்லா வறுபடட்டும். அப்போ தான் பொடிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை தாங்க சேர்த்திக்கிறேன். இந்த கப்பில், சின்ன கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் இல்லைங்க, சாரி, எண்ணெய் தான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்துக்கலாம். கலர் மாறட்டும். நல்லா பொட்டுக்கடலை கலர் மாறட்டும். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப்பு மல்லி சேர்த்திக்கிறேன். முழு மல்லி, விதை மல்லி தான் சேர்த்திக்கிறேன். மல்லி சேர்த்தி அதுவும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக தீ கம்மியாக வச்சு தாங்க இது வறுக்கணும். ரொம்ப வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாம் கருகி போயிடும். அதனால் தீ கம்மியாக வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொறுமை தேவைங்க. நிதானமாக தான் வறுக்க முடியும். ரொம்ப வேகமாக செய்யலாம்னு செஞ்சோன்னா கருகி போயிடும். பொறுமையாக செஞ்சுக்கலாம். நல்லா மல்லி வறுபட்டுட்டே இருக்குது பாருங்கள். நல்லா பொறுமையாக இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. அரை கப்பு வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு அது நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலையும் நல்லா வறுபடட்டும். வறுபட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. அதையும் மாற்றிக்கிறேன். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு தாங்க சேர்த்திக்கிறேன். இந்த கப்பில் 3/4 கப்பு துவரம் பருப்பு சேர்த்திக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூனாட்ட எண்ணெய் சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கிறேன். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வேகமாக வச்சோன்னா கருகி போயிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. துவரம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து சீரகமும் சேர்த்திக்கலாம். குறுமிளகும் சேர்த்திக்கலாம். மிளகு தாங்க இப்போ சேர்த்திக்கிறேன். மிளகு ஒரு 2 ஸ்பூன் மிளகாட்டை சேர்த்திக்கிறேன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் சீரகமாட்டை சேர்த்திக்கிறேன். வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயமாட்டை சேர்த்திக்கிறேன். சேர்த்தி அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொறுமையாக வறுத்து எடுத்தாச்சு. வெடிக்கும். நல்லா வெடியெல்லாம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தீக்கு நல்லா குறைச்சிடலாம். குறைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பூண்டு தாங்க ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். முழு பல் 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, சாக்லேட் சைஸில் ஒரு சின்ன சாக்லேட் சைஸில் புளி சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் வீடியோவில் காட்டல. பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனாட்டம் சேர்த்தியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்ல தீ குறைச்சி வச்சு நல்லா பொறுமையாக எல்லாம் வறுத்தாச்சு பாருங்கள். நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி நல்லா ஆற வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம். நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கைப்படாமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். கைப்பட்டுருச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்மளுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன உப்பு சேர்த்திக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதுக்கு பொடியாக தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சா போதும். நல்லா பொடியாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த கப்பில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சூடான சாதம் வடித்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவசரத்தில் இது போட்டு சாப்பிட்லாம். கருவேப்பிலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா சாப்பிடுவாங்க. நாமளும் விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுனால முடி நல்லா வளர்ச்சி அடையும். பாருங்கள், ஸ்டோர் பண்ணியாச்சு பாருங்கள். இது ஒரு கப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்க தேவையில்லை. பொடி சேர்த்திக்கிற பாருங்கள். சூடாக இருக்குது சாதம். பொடியை சேர்த்தி நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டுக்கலாம். விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு சூடாக சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், சாதத்தில் நெய் ஊற்றியாச்சு, கருவேப்பிலை பொடி போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே ஒரே சமயத்தில் பிணைஞ்சி சாப்பிட்றதான் சாப்பிட்லாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றதான் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி ஒரு டைம் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள்.